அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நாம தொடர்ந்து கணிதம் வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். வீடியோல எண்கள் தொடர்பான கணக்குகளை பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சிம்பிளா ஃபார்முலால இருந்து போயிடும். அதாவது n இயல் எண்களின் கூடுதல். n இயல் எண்களின் கூடுதல் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. n × n + 1/2. கண்டிப்பா இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து n வர்க்க எண்களின் கூடுதல். n வர்க்கங்களின் கூடுதல் n × n + 1 2n + 1/6. சரியா? இப்போதைக்கு இந்த இரண்டு ஃபார்முலாக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக சம்ல நம்ம அடுத்தடுத்த ஃபார்முலாக்களை பார்க்கலாம். முதல் கணக்கு பாருங்க. 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். சரிங்களா? 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? நமக்கு தெரியும். சரிங்களா? தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா தெரியும். n × n + 1/2. சரிங்களா? n என்பது இங்க கொடுத்திருக்கிறது. சரிங்களா? அப்போ 100 × 101/2. சரிங்களா? 100 + 1 101. சரிங்களா? 1 2 2 52 100. அப்போ 50 × 101 என்ன வரும் பாருங்க? 50 0 0 50 வரும். அப்போ 50 50 என்பது சரியான விடை. சரிங்களா? எளிமையானதுதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சார் எங்களுக்கு ஃபார்முலா வேணாம், ஃபார்முலா இல்லாம போட முடியுமா அப்படின்னா போடலாம். ஆனா அது நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? நமக்கே தெரியும் போன வருடங்கள்லாம் குரூப் 4 எக்ஸாம் எந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஷார்ட்கட் இந்த எண்ணியல்ல பொறுத்தவரையில ஃபார்முலா படி போறதுதான் நல்லது. சரிங்களா? ஆஸ் ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எளிமையான கணக்குல போட்டுட்டு ஏதோ ட்விஸ்டடா எக்ஸாம்ல கேட்கும் பொழுது நம்மளால ஃபார்முலா தெரியல அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கடினமான விஷயம். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஒரு சதுரங்க பலகையில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு சதுரங்க பலகையை பொறுத்தவரையில 8 கட்டம் இருக்கும்பா. சரிங்களா? இந்த சைடு 8 கட்டம் இருக்கும், இந்த சைடு 8 கட்டம் இருக்கும், இங்க 8 இங்க 8. சரிங்களா? இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா தொடர்ச்சியான வர்க்கங்களின் கூடுதல். தொடர்ச்சியான இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1 2n + 1/6. சரிங்களா? 8 × 9 × 8 2 16 1 17/6. சரியா? 3 3 9 2 3 6 1 2 2 4 2 8 4 3 12 12 × 17 எவ்வளவு வரும்? 204. சரிங்களா? அப்போ ஒரு சதுரங்க பலகையில் உள்ள கட்டங்களின் எண்ணிக்கை என்ன? 204. சரிங்களா? இதெல்லாம் நீங்க எளிமையாவே ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? செஸ் போர்ட்ல உள்ள அந்த பாக்ஸஸ் எண்ணிக்கை என்னன்னா 204. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. 3 6 9 என்ற தொடரில் 30வது உறுப்பு என்ன? மிக முக்கியமானதுப்பா. 3 6 9 என்ற வரிசையில் 30வது உறுப்பு 30வது உறுப்பு காண்க. இதற்கான ஃபார்முலா பாருங்க. Tn = a + n - 1 × d. கண்டிப்பா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சிருக்கணும். சரிங்களா? உறுப்பு கேட்டா 30வது உறுப்பு 10வது உறுப்பு அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ 30வது உறுப்புக்கான ஃபார்முலா என்னது? Tn = a + n - 1d. மிக முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. சரி, n என்பது டேர்ம். சரிங்களா? 30 = a என்பது முதல் உறுப்புப்பா. முதல் உறுப்பு என்ன? 3 பிளஸ் n என்பது கடைசி உறுப்பு. n எவ்வளவு சொல்லிருக்காங்க? 30 - 1. d என்பது டிஃபரண்ட், அதாவது இரண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்குமான வித்தியாசம். இரண்டாவது உறுப்பு என்ன? 6. 6ல 3 போச்சு அப்படின்னா 3. சரிங்களா? அப்போ 3. சரிங்களா? என்ன வரும் பாருங்க? 3 பிளஸ் 29 × 3. ஓகேவா? 29 × 3 என்ன வரும் பாருங்க? 3 9 27 7 2 2 6 6 2 8 87. 87 3 எவ்வளவு? 90. சரிங்களா? அப்போ 30வது உறுப்பு என்ன? 90. சரிங்களா? மிக முக்கியமானது, தேர்வுல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 30வது உறுப்பு. அடுத்து வேணா பாருங்க. 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா 100 என்ற இயல் எண்களின் கூடுதல் என்ன? சரிங்களா? 51 + 52 + எக்ஸெட்ரா 100 இயல் எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? மறந்துடக்கூடாது. n × n + 1/2. எக்காரணத்தை கொண்டும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகேப்பா. 1ல இருந்து 50 வரைக்கும் இல்ல. சரிங்களா? அப்ப என்ன கான்செப்ட் பண்ணலாம்? நம்ம 1ல இருந்து 50 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு 50ல இருந்து 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணிடலாம். அப்படிதானே கான்செப்ட்? ஓகே, பாரு. 50 51/2 மைனஸ் 100 101/2. 1 2 2 52 100. சரிங்களா? 50 × 101 என்ன வரும்? 50 50ன்னு வரும். சரியா? அடுத்து 1 2 2 25 2 50. அப்போ 25 × 51 என்ன வரும்?
ஒரு 25க்கு 25, 5 25, 125. அப்ப என்ன வரும்? 5 7 1275 வரும். 1275 மைனஸ் பண்ணிடுங்க. 0ல 5 போகுமா? 10ல 5 போச்சுன்னா 5, 4, 14ல 7 போச்சுன்னா 7, 9ல 2 போச்சு அப்படின்னா 7, 4ல 1 போச்சு அப்படின்னா 3. 3775 என்பது சரியான விடை. மிக முக்கியமான கணக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? எந்த மாதிரி போடுறோம்? 51ல இருந்து 100 வரைக்கும் கொடுத்துட்டாங்கப்பா. சரிங்களா? 1ல இருந்து 50 வரைக்கும் கண்டுபிடிச்சு 50ல இருந்து 100 வரைக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிடும். சரிங்களா? இங்க பாரு, இங்க 100ன்னு கண்டுபிடிச்சாலும் என்ன அர்த்தம்? இந்த கான்செப்ட் 1ல இருந்து 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறதா தான் அர்த்தம். சரியா? 1ல இருந்து 50 வரைக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து என்ன பாருங்க, முதல் 75 மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? முதல், அதாவது 1 முதல் 75 வரை உள்ள மிகை முழுக்களின் கூடுதல். மிகை முழுக்களின் கூடுதல். சரிங்களா? மிகை முழுக்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா? அதேதான், n × n+1/2. சரிங்களா? எவ்வளவு வரும்? 75 × 76/2. 1 2 2 6 8 2 16. சரிங்களா? அப்போ 75 × 38, 8 5 40க்கு 0 4, 7 8 56 60, 3 5 15க்கு 5 மிச்சம் 1, 3 21 22. கூட்டுங்க, 0 5 8 2, 2850 என்பது சரியான விடை. சரிங்களா? அப்போ 1 முதல் 75 வரை உள்ள மிகை முழுக்களின் கூடுதல் என்னது? 2850. சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்க. முதல் 125 இயல் எண்களின் கூடுதல் காண்க. இதற்கு முந்தைய கணக்கு போட்டது போலவே 1 முதல் 125 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். சரிங்களா? n × n+1/2. சரிங்களா? 125 126/2. 1 2 6 2 12, 3 2 6. சரிங்களா? மல்டிபிள் பண்ணுங்க. 125 × 63 மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். 3 5 5 5 மீதி 1, 3 2 6 6 1 7 3, 6 5 30க்கு 0 மீதி 3, 6 2 12 15 1 6 7 5 7 8 7 7875. சரிங்களா? அப்போ 1 முதல் 125 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் என்ன? 7875. சரிங்களா? பின்வரும் எண்களில் எது பகா எண் அல்ல? என்னென்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல பாருங்க. ஏ ஆப்ஷன் வந்து என்னது? 53, பி ஆப்ஷன் வந்துட்டு 92, சி ஆப்ஷன் வந்துட்டு 97, டி ஆப்ஷன் வந்து 71. சரிங்களா? முதல்ல பகு எண்ணா என்ன, பகா எண்ணா என்ன, அந்த மாதிரி 2 விஷயமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பகு எண் பகா எண் இரண்டுக்குமான வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். பகு எண் அப்படின்னா அனைத்தாலும் வகுப்படக்கூடியது. சரிங்களா? இப்ப 4ன்னு வச்சுக்கோங்களேன், 1ஆல வகுப்படும், 2ஆல வகுப்படும், 4ஆல வகுப்படும். சரிங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டுள்ளது. இப்ப 6ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1ஆல 2ஆல 3ஆல. சரிங்களா? இதுவே 3 அப்படின்னா 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படக்கூடியது. சரிங்களா? வேற எதனா 3 வகுக்குமா? கிடையாது. அப்போ பகா எண்ணா என்ன அர்த்தம்? 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதுதான் பகா எண். சரிங்களா? மற்ற எண்களால் வகுப்படாது. அப்போ 53 எடுத்துக்கோங்க, பகா எண். சரிங்களா? 1ஆல வகுக்கலாம், அதை விட்டா 53ஆல வகுக்கலாம். 97 எடுத்துக்கோங்க, ஓர் 97 97, அதை விட்டா 97ஆல வகுக்கலாம். 71 அது போலவே, ஒரு 71 71ஆல வகுக்கலாம். ஆனா 92 அப்படி கிடையாது. சரிங்களா? எப்படி வகுக்கலாம்? 4ஆல வகுக்கலாம், 2 4 8 3 4 12, 2ஆல வகுக்கலாம், 4 2 8 6 2 12. இது போல 33 46 இது போல பல எண்களால 92 வகுக்க முடியுது. அப்ப 92 என்பது பகு எண். சரிங்களா? நம்மள என்ன கேட்டிருக்காங்க? பகா எண் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி என்பது 92 என்பது பகா எண் அல்ல. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க, 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் காண்க. சரிங்களா? 27 அதனுடைய காரணிகள் என்ன? என்ன? 1. சரிங்களா? ஓர் 27 27ன்னு வகுக்கலாம். அடுத்ததாக 2ஆல வகுக்க முடியாது, 3ஆல வகுக்கலாம். 3 9 27. அடுத்தது 4ஆல வகுக்க முடியாது, 5ஆல வகுக்க முடியாது, 6ஆல வகுக்க முடியாது. மறுபடியும் எங்க வந்துடும்? 93 27 வந்துடும். இதுவே ரிப்பீட் ஆகும். சரிங்களா? ஆக என்ன கேட்கிறாங்க? பகா காரணியின் கூடுதல் கேட்கிறாங்க. இதனுடைய கூடுதல் கேட்கிறாங்க. சரிங்களா? 1 + 27 + 3 + 9 அப்படின்னு கேட்கிறாங்க. 10 37 40. சரிங்களா? அப்போ 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல் என்ன? 40. சரியா? அடுத்து வேணா பாருங்க, இரட்டை எண்களில் ஒரே பகா எண். சரிங்களா? இரட்டை எண்களின் ஒரே பகா எண் வந்து 2 மட்டும் தான்.
சரிங்களா? மிக முக்கியமானது. 0 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. 1 வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அது ஒரு வகையான காரணி. சரிங்களா? 2 என்பது பகா எண். சரிங்களா? இருக்கிற நம்பர் சிஸ்டத்திலேயே 2 மட்டுமே மிகப்பெரிய இரட்டைப்படை பகா எண், மிக சிறிய இரட்டைப்படை பகா எண். சரிங்களா? அப்ப இருக்கிறதுல இரட்டைப்படை பகா எண் என்ன? 2 மட்டும்தான். தெரிஞ்சுக்கோ, மிக முக்கியமானது. இரட்டைப்படை பகா எண் என்ன? 2. சரியா? அடுத்து வேணா பாருங்களேன். மிக சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை. மிக மிக முக்கியமானது வினாப்பாய். சரிங்களா? மிக சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை. சரிங்களா? மிக சிறிய 4 இலக்க எண் என்னதுப்பா? 1000. 1000 தானே? இதை எப்படி பிரிக்கலாம்? 100 × 10. 100 × 10 1000மா? 100 எப்படி பிரிக்கலாம்? 10 × 10 100. சரிங்களா? இவங்களை எப்படி பிரிக்கலாம்? I2 10. இவங்களையும் I2 10, இவங்களையும் I2 10. இதுக்கப்புறம் நம்மளால பிரிக்க முடியாது. அவங்க என்ன கேட்கிறாங்க? 4 இலக்க மாறுபட்ட பகா காரணிகள். சரிங்களா? இதுல என்னென்ன இருக்கு பாரு. 5 5 5 2 2 2. அப்போ இதுல எத்தனை வகை எண்கள் மட்டுமே இருக்கு? 2 5. சரிங்களா? அவங்க மொத்தம் எத்தனை காரணிகள் உண்டு அப்படின்னு கேட்டுதான் நாம 6ன்னு போட்டுடலாம். சரிங்களா? அவங்க அப்படி வினா கேட்காம மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கைன்னு கேட்கிறாங்க. இதுல மாறுபட்ட என்ன? 2 எண்கள் மட்டும்தான் இருக்கு. அப்போ இதற்கான விடை என்ன? 2. சரிங்களா? மிக சிறிய 4 இலக்க எண்ணின் மாறுபட்ட பகா காரணிகளின் எண்ணிக்கை என்ன? 2. சரிங்களா? மிக மிக முக்கியமான வினா, தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்க. 6354 x 97 ஆனது 9ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சரிங்களா? 6354 x 97 ஆகிய எண் 9ஆல் வகுபடும் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 9 என்பது மேஜிக் நம்பர்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? 9 இஸ் ஏ மேஜிக் நம்பர் ஆஃப் மேத்தமேட்டிக். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாமே. 6 3 எவ்வளவு? 9. இது முடிஞ்சிருச்சு. 5 4 9. இங்க ஒரு 9 வந்துருச்சு. 7 கூட எதை கூட்டினா 9 வரும்? 2. சரிங்களா? அப்போ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 2. சரிங்களா? அதாவது 9ஆல் ஒரு எண் வகுபட வேண்டும் அப்படின்னா அது 9ஆக இருக்கணும். சரிங்களா? அல்லது இந்த மாதிரி ஒரு நம்பர் சிஸ்டம், அதாவது ஒரு 4 5 6 நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவற்றின் கூட்டுத்தொகை 9ஆக இருக்க வேண்டும். சரிங்களா? அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அது 9ஆல் வகுப்படும். சரிங்களா? இது x = என்ன? 2. சரியா? அடுத்து வேணா பாருங்க. ஒரு எண்ணின் 3 இல் 2 பங்கு, 5 இல் 4 பங்கு, 8 இல் 7 பங்கு 63 எனில் அந்த எண்ணை காண்க. சரிங்களா? ஒரு எண்ணில், அந்த எண் நமக்கு தெரியாதுப்பா, அந்த எண் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். 3 இல் 2 பங்கு, சரிங்களா? 5 இல் 4 பங்கு, 8 இல் 7 பங்கு 63 எனில் அந்த எண் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? 2 4 8 8. சரிங்களா? இங்க பெருக்கல்ல இருக்கிறது இங்க போகும்போது வகுத்தல் ஆயிடும். சரிங்களா? 1 7 7 9 7 63. சரிங்களா? 3 5 5. அப்போ 9 × 15. இங்க வகுத்தல் இருக்கிறது இங்க போகும்போது பெருக்கல்ல ஆகிடும். அப்போ x = 9 × 15. 9 5 45க்கு 5 மீதி 4. 1 9 9. 9 + 4 13. அப்போ 135. அப்போ x = எவ்வளவு? 135. அந்த எண் என்ன? 135. சரிங்களா? பார்க்கலாமா? 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை முழுக்களின் கூடுதல் 1284 எனில் அவற்றின் மிகப்பெரிய எண் என்ன? சரிங்களா? மிக முக்கியமான வினா. அடுத்தடுத்த இரட்டைப்படை எண். சரிங்களா? 4 இரட்டைப்படை எண் x + x + 2 x + 4 x + 6. சரிங்களா? 4 அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள், அவற்றின் கூடுதல் எவ்வளவு? 1284 எனில் x-இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? 1 2 3 4 4x. சரிங்களா? 2 4 6 + 6 எவ்வளவு? 12 = 1284. நமக்கு 4x இங்க பிளஸ்ல இருக்கிறது அங்க போகும்போது மைனஸ் ஆயிடும். 1284ல 12 போச்சுன்னா என்ன? 4ல 2 போச்சுன்னா 2, 8ல 1 போச்சுன்னா 7, மீதி 12. சரிங்களா? மீதி 12 72. சரிங்களா? இங்க x பா மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 4 இங்க பெருக்கல்ல இருக்கிறது இங்க போகும்போது வகுத்தலா மாறிடும். அப்போ x = 1272/4. சரிங்களா? ஒரு நாள் 4, முன்னாங்கு 12, ஒரு நாள் 4, மீதி 32 ஆயிடுமா? 8 4 32. சரிங்களா? அப்போ x = எவ்வளவு? 318. சரிங்களா? x = 318. அப்போ 318 தான் விடையான்னு கேட்டா கிடையாது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? 1 எண் 2 எண் 3 எண் 4 எண். இந்த 4 எண்கள்ல பெருசு என்னன்னு கேட்கிறாங்க. பெருசு என்னது? x + 6.
சரிங்களா? அப்போ எக்ஸ் என்னது 318. அது கூட 6 கூட்டினா அதுதான் நமக்கான விடை. 8 6 எவ்வளவு? 14க்கு 4 மிச்சம் 1 324. அப்ப 324 என்பது மிகப்பெரிய எண். சரிங்களா? தெளிவா பாத்துக்கோங்க. அடுத்து வேணா பாருங்க. 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் எக்ஸெட்ரா 100 தொடரின் கூடுதல் காண்க. என்ன சொல்றாங்க? 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 100 இன் கூடுதல். சரிங்களா? இதுல 2 காமனா வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா 50. சரிங்களா? நமக்கு தெரியும்பா. தொடர்ச்சியான n இயல் எண்களின் கூடுதல் என்னது? n into n plus 1/2. சரிங்களா? n என்னதுப்பா? 50. இப்போ 50 into 51/2. 1 2 25 2 50. சரிங்களா? 25 into 51 எவ்வளவு வரும்? 25 5 25 125. 5 7 12 1275. அதான் விடியா கேட்டா கிடையாது. ஏன்னா முன்னாடி 2 இருக்கு இல்லையா? 1275. 2 மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். 2 5 10க்கு 0 மிச்சம் 1 2 14 14 1 15க்கு 5 மிச்சம் 1 2 2 4 4 1 5 1 2 2. சரிங்களா? அப்ப நமக்கான விடை என்னது? 2550. சரிங்களா? அதாவது 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 100 கூடுதல் என்னது? 2550. சரிங்களா? எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க, நம்ம எந்த மாதிரி போடுறோம், இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்பதான் நம்மளால எளிமையான முறையில கணிதத்தை எதிர்கொள்ள முடியும். ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். சரிங்களா? அதாவது கணிதத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு வினாவையும் நீங்க எப்படி அணுகுற அப்படின்றதுதான் தான் நம்மளுடைய வெற்றி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 7 பிளஸ் 14 பிளஸ் 21 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 490 தொடரின் கூடுதல் காண்க. என்னது? 7 பிளஸ் 14 பிளஸ் 21 பிளஸ் எக்ஸெட்ரா 490 இன் கூடுதல். சரிங்களா? இதுல என்ன காமனா வெளில எடுக்கலாம் பாருங்க பார்ப்போம். 7 வெளில எடுக்கலாம். 7 வெளில எடுத்தா என்ன வரும்? 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா 70ன்னு வரும். சரிங்களா? இப்போ நமக்கு ஈஸி தானே. 7 n into n plus 1/2. சரிங்களா? n என்பது என்னது? 70. அப்போ 70 into 71/2. 1 2 2 35 2 70. அப்போ என்னது? 35 into 71. 35 7 5 35க்கு 5 3 7 3 21 24. கூட்டுங்க பார்ப்போம். 5 8 4 2 2475. என்ன வரும்? 7 into 2475. மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். 7 5 35க்கு 5 மீதி 3 7 8 56 59க்கு 9 மீதி 5 7 4 28 28 5 எவ்வளவு? 33க்கு 3 மீதி 3. சரிங்களா? 2 14 17. சரிங்களா? 17395. சரிங்களா? அதாவது 7 பிளஸ் 14 பிளஸ் 21 பிளஸ் எக்ஸெட்ரா 490 இன் கூடுதல் எவ்வளவு? 17395 என்பது சரியான விடை. சரிங்களா? 1 முதல் அடுத்து வேணா பார்க்கலாம். 1 முதல் 50 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க. இது நம்ம போட்டதுதான். 1 முதல் 50 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். n into n plus 1/2. 50 into 51/2. 25 25 into 51 என்ன வரும்? 25 125 5 7 12 1275 என்பது சரியான விடை. 1275 என்பது நமக்கான விடை. சரிங்களா? 1 முதல் 50 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் என்ன? 1275. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. 1 plus 2 plus 3 plus etc plus n equal to 666 எனில் n இன் மதிப்பு காண்க. மிக முக்கியமான வினா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 plus 2 plus 3 plus etc plus n equal to 666 எனில் n இன் மதிப்பு காண்க. சரிங்களா? இந்த மாதிரி வினாவுக்குலாம் ஒரு விஷயம் இருக்கு. சரி, நான் அப்புறம் முடிச்சுட்டு சொல்றேன். சரிங்களா? தொடர்ச்சியான n இயல் எண்களின் கூடுதல் என்ன? n into n plus 1/2 equal to 666. சரிங்களா? என்ன மல்டிபிள் பண்ணிக்கோ. n ஸ்கொயர் பிளஸ் n இது 2 இங்க கொண்டு போ. மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 6 2 12க்கு 2 மிச்சம் 1 6 2 12 1 13க்கு 3 மிச்சம் 1 6 2 12 12 1 13. சரிங்களா? 1332. சரிங்களா? இப்போ n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் மைனஸ் 1332 இதை காரணிப்படுத்தணும். சரிங்களா? 36 into 37 7 6 42க்கு 2 மிச்சம் 4 7 3 21 25 3 6 18க்கு 8 மிச்சம் 1 3 9 9 1 10 2 13க்கு 3 மிச்சம் 1 3 1332. அப்ப நமக்கான வேல்யூ என்ன? அப்ப நமக்கு 2 காரணிகள் வந்திருக்கு. என்னென்ன? 36 37.
நமக்கு பெருக்குனா மைனஸும் கூட்டினா பிளஸ் வரணும். அப்போ சிறிய எண்ணுக்கு தான் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம என்னது எக்ஸ் மைனஸ் 36 ஈக்குவல் டு 0, எக்ஸ் பிளஸ் 37 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 36 ஒன்று, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 37 வரும். சரிங்களா? மைனஸ் வேல்யூ வேலிட் கிடையாது. ஸோ நமக்கு வேல்யூ ஸோ நமக்கு ஆன்சர் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு 36. அந்த எக்ஸ்னா என்ன அர்த்தம் என் சாரிப்பா n ஈக்குவல் டு 36. சரிங்களா? 36 என்பது சரியான விடை. சார் என்ன சார் ஏதோ குழப்பிட்டீங்க, இந்த இடம்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ அழகா ஞாபகம் வச்சு, அதாவது 1 2 3 ஈக்குவல் டு 666 வந்துச்சுன்னா 6 36 விடை அப்படி ஞாபகம் வச்சோம். சரிங்களா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, ஒண்ணு இந்த ப்ராசஸை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா 666 வந்துச்சு அப்படின்னாலே 36 ஆன்சர். 6 36 6 36 6 36 அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்படிதான் நம்மளால எளிமையாக வினாக்களை அணுக முடியும். பாருங்க, 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் 87, அவற்றின் பெரிய எண்ணை காண்க. சரிங்களா? 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் எவ்வளவு 87. அப்போ எக்ஸ் பிளஸ் x plus 1 plus x plus 2 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் எவ்வளவா 87 எனில் அவற்றின் பெரிய எண்ணை காண்க. சரிங்களா? கூட்டு பார்ப்போம். x x x அப்போ 3x 1 3 ஈக்குவல் டு 87. சரிங்களா? 3x ஈக்குவல் டு 87 மைனஸ் 3. 87 3 போச்சுன்னா எவ்வளவு வரும் 84. சரியா? அப்போ 3x ஈக்குவல் டு 84. x மட்டும் வச்சுக்கோ, இங்க பெருக்கல் இருக்கிறது இங்க போகும்பொழுது வகுத்துலாம் மாறிடும். 84/3. சரிங்களா? 2 3 6 8 3 24. சரிங்களா? 2 3 6 மீதி 2 அங்க போயிடும். 8 3 24. அப்ப x ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு வந்திருக்கு 28 வந்திருக்குப்பா. ஆனா 28 விடை கிடையாது, தெளிவா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவங்க மிகப்பெரிய எண் கேட்கறாங்களா, மிக சிறிய எண் கேட்கறாங்களா, அல்லது நடு எண் கேட்கறாங்களா? சரிங்களா? தெளிவா இருக்கும். சரியா? இவங்க கேட்கறது வந்து மிகப்பெரிய எண் x plus 2. அப்ப plus 2 அப்ப எவ்வளவு நமக்கு ஆன்சர் 30. சரிங்களா? 3 எண்கள் என்னது 28 29 30. இவற்றின் கூடுதல் தான் எவ்வளவு 87. இவற்றின் மிகப்பெரிய எண் என்ன 30. சரியா? அடுத்து வேணா பாருங்க, 2 எண்களின் கூடுதல் 12, அவற்றின் பெருக்கல் பலன் 35 எனில் அந்த எண்களின் தலைகீழ் கூடுதல் காண்க. 2 எண்களின் கூடுதல் a plus b எவ்வளவுப்பா 12, ab ஈக்குவல் எவ்வளவு 35, அவற்றின் தலைகீழ் கூடுதல் காண்க. சரிங்களா? இந்த வினாவுல 99% தப்பு தான் பண்ணுவாங்க. சரிங்களா? தெளிவாரு, நம்ம தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன சொல்றாங்க, 2 எண்களின் கூடுதல் எவ்வளவு a plus b ஈக்குவல் டு 12, ab ஈக்குவல் டு 35. சரிங்களா? b ஈக்குவல் டு 35/a. சரிங்களா? இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம். a plus 35/a ஈக்குவல் டு 12. a ஸ்கொயர் plus 35 ஈக்குவல் டு 12a. சரியா? அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 12a ஈக்குவல் பிளஸ் 35 ஈக்குவல் டு 0. சரிங்களா? காரணிப்படுத்துக்க பார்ப்போம். என்ன பண்ணலாம், 7 5 35 கூட்டினா 12. சரிங்களா? கூட்டினா என்ன வரும் நமக்கு மைனஸ் 12 வரணும். அப்போ மைனஸ் மைனஸ். சரியா? பெருக்கினா 7 5 35 பிளஸ் 35 வரும். கூட்டும் பொழுது 7 5 மைனஸ் 12 வரும். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன விட என்ன வரும் அப்படின்னா 7 மைனஸ் 7 சாரி a மைனஸ் 7 a மைனஸ் 5 வரும். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, 2 எண்களின் தலைகீழ் கூடுதல். அப்போ 1/7 பிளஸ் 1/5. சரிங்களா? 7 5 எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 35. 5 பிளஸ் 7 5 பிளஸ் 7 எவ்வளவு 12. 12/35 என்பது சரியான விடை. சரியா? 12/35 என்பது சரியான விடை. நம்ம என்ன பண்ணிருப்போம் 35/12 போட்டிருப்போம். அப்படியே இதெல்லாம் பண்ணி போட்டிருந்தா. சரிங்களா? தெளிவா பார்த்துக்கோ, மிக மிக முக்கியமான கணக்கு, இந்த முறை தேர்வில் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு ட்விஸ்டடான கேள்வி. அடுத்து வேணா பாருங்க, 4 அடுத்தடுத்து உள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல் 284 எனில் அந்த எண்களில் மிக சிறிய எண் என்ன? 4 எண்கள் என்ன, x plus 2 x plus 4 x plus 6. எவ்வளவு டோட்டல் 284. சரிங்களா? x x x x 4x 6 12 284. 4x equal to 284 minus 12. 4x equal to எவ்வளவு வரும் 272. x equal to 272/4. 4ஆல வகுங்க. 6 4 24. சரிங்களா? 24 போச்சு அப்படின்னா என்ன வரும் 32 வரும். 8 4 32. சரிங்களா? அப்போ x equal to நமக்கு என்னன்னு வந்திருக்கு 68 வந்திருக்கு. சரிங்களா? x equal to 68. அவங்க நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா 4 எண்களின் கூடுதல் வந்து 284, அவற்றின் மிக சிறிய எண் கேட்கிறாங்க. மிக சிறிய எண் என்ன x. அப்ப 68 என்பது சரியான விடை. சரிங்களா? பின் வருவனவற்றில் எது பகா எண்? சரிங்களா? பகா எண் கேட்கறாங்க. ஏ ஆப்ஷன் வந்து 161, பி ஆப்ஷன் 271, சி ஆப்ஷன் 373, டி ஆப்ஷன் வந்து 437. சரிங்களா? இதுல பகு எண்ணை கண்டுபிடிச்சிட்டா அதான் விடை.
வருவனவற்றில் எது பகா எண்ணு கேட்கிறாங்க. சரிங்களா? 161 பகு எண், 271 பகு எண், 373 பகா எண், 437 பகை. அப்ப நமக்கான விடை என்ன? 373 என்பது பகா எண். சரிங்களா? பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். ஏன்னா 3 கடைசியா 3 இலக்கம் கொண்ட, கடைசியாக 3 இலக்கமாக கொண்ட எதையும் எந்த எண்ணும் வகுக்காது, தெரிஞ்சுக்கும். சரிங்களா? 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? ஒரு 1 1, 3 1, அதை விட்டா 7 3 21. சரிங்களா? அப்போ 7 × 3 21 வராது, 7 × 12 வராது, 7 × 23 7 3 21க்கு 1 மீதி 2, 7 2 14 15 16 161. சரிங்களா? இதுவும் அதே போலதான். அப்போ கடைசியா 1 வந்துச்சுன்னா 7ஆல வகுத்துடலாம். கடைசியா 7 வரும்போது 9 3 27, 3 9 27, அது வகுக்கக்கூடியது. 373 என்பது வகுப்பட முடியாது. சரிங்களா? அப்போ அது பகா எண். சரியா? அடுத்து வேணா பாருங்க, 481 x 673 ஆகிய எண் 9ஆல் மீதியின்றி வகுப்படும் எண்ணில் எக்ஸின் மதிப்பு காண்க. சரிங்களா? இதுக்கான ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். அனைத்தையும் கூட்டினா அப்படின்னா 9 அப்படின்னா 9ஓட மடங்கு வரணும்னு அர்த்தம். 9 பா. சரியா? 6 3 9 பா. சரிங்களா? 7 2 9, மீதி 2 இருக்கு. 2 கூட எதை கூட்டினா 9 வரும்? 7. சரிங்களா? அப்ப இதில் கூட்ட வேண்டிய மிக சிறிய எண் என்ன? 7. 7 என்பது சரியான விடை. சிம்பிள். 9 இஸ் a மேஜிக் நம்பர். அதோட வேலையை காட்டுது பாத்தீங்களா? அடுத்து வேணா பாருங்க, 19 முதல் 80 வரையிலான எண்களில் 6ஆல் வகுப்படும் எண்கள் எத்தனை? சரியா? 19 முதல் எவ்வளவு? 80 வரை. தெரிஞ்சுக்கோ, 19 6ஆல வகுக்கணும். சரிங்களா? 3 18, மீதி 1 வரும். 1 கூட 5 கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு? 24. சரிங்களா? அப்ப முதல் உறுப்பு என்னது? 24 ஏ. கடைசி என்ன இருக்கு? 80. 80 6ஆல வகுங்க பார்ப்போம். 1 6 6, மீதி 20ன்னு வரும். சரிங்களா? 3 18, மீதி 2 வரும். 2 மைனஸ் பண்ணிடு. கடைசி அப்ப L = எவ்வளவு வரும்? 78ன்னு வரும். சரிங்களா? அப்போ n கேக்குறாங்க. n = L - a/d + 1. ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஃபார்முலாவை. அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. அது என்னாவது உறுப்பு? a + n - 1d பார்த்தோம் இல்லையா? அது எத்தனாவது உறுப்பு? 30வது உறுப்பு. அந்த மாதிரி இது வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை. சரிங்களா? உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா என்ன? n = L - a. சாரிப்பா, இது 9 மாதிரி தெரியுதா? a. சரியா? a L - a/t + 1. சரிங்களா? L என்பது கடைசி உறுப்பு, a என்பது முதல் உறுப்பு, d என்பது டிஃபரண்ட். இதோட டிஃபரண்ட் என்ன? 6 + 1. சரிங்களா? போலாங்களா? L என்பது என்ன? 78 பா. மைனஸ் a என்பது என்ன? 24 பா. பை d என்ன? டிஃபரண்ட். டிஃபரண்ட் என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். சரிங்களா? + 1. 78ல 24 போச்சுனா என்ன? 78 மைனஸ் 24. 8ல 4 போச்சுனா 4, 7ல 2 போச்சுனா 5. 54/6 + 1. சரியா? போர்டு மாஸ் டிவிஷன். 1 6 6 9 6 54. 9 + 1 = 10. சரிங்களா? ஆக 19 முதல் 80 வரை உள்ள 6ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை என்ன? 10. சரியா? அடுத்து வேணா பாருங்க, 2495 என்ற எண்ணுடன் எந்த ஒரு மிக சிறிய எண்ணை கூட்டினால் அது 60ஆல் மீதியின்றி வகுப்படும். சரிங்களா? எவ்வளவு? 2495 60ஆல் வகுக்கணும். சரிங்களா? எதை கூட்டினா மீதியின்றி வகுப்படும்? 2ல அடங்காது, 24 அடங்காது, 290. 4 6 24, 240. மீதி எவ்வளவு? 95. சரிங்களா? 1 60 60, 5 35. 35 கூட எதை கூட்டினா 60 வரும். அதான கான்செப்ட். 25 கூட்டு பார்ப்போம். 5 5 10க்கு 0, மிச்சம் 1 30 வரும். அப்ப கூட்ட வேண்டிய மிக சிறிய எண் என்ன? 25. சரிங்களா? அப்போ 2495உடன் 25 என்ற மிக சிறிய எண்ணை கூட்டினால் 60ஆல் மீதியின்றி வகுப்படும். சரிங்களா? எளிமையான கணக்கு தான், பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்க, 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா + 19 ஸ்கொயர் இன் கூடுதல் காண்க. சரியா? தொடர்ச்சியான வர்க்க எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம். n × n + 1 2n + 1/6 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது என்ன? 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா + 19 ஸ்கொயர். சரியா? இதனுடைய கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1/6. சரியா? n என்பது என்ன? 19. அப்போ 19 × 20. 2 19 எவ்வளவு? 2 × 19, 2 9 18 8, மிச்சம் 1, 2 1 3 38. சரிங்களா? அப்போ 39ன்னு வரும். /6. சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? 12 20 2 6. சரிங்களா? 12 20 2 6. 1 3 3 1 3 3 3 9. சரியா? அப்போ என்னது? 10 × 13 எவ்வளவு? 130 × 19. மல்டிபிள் பண்ணிக்கோ. 0 9 3 27, 7 மீதி 2 9 2 11. சரியா? 130 கூட்டிக்கோ. 0 7 4 2. சரிங்களா? 2470. அதாவது 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா 19 ஸ்கொயர்
கூடுதல் எவ்வளவு 2470. சரிங்களா? மொத்தமாக 24 கணக்குல பார்த்திருக்கோம். சரிங்களா? மிக மிக எளிமையான கணக்குகள் தான். சரியா? பொறுத்தவரையில இதெல்லாம் பேசிக் சம்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகளை தெரியாம நாம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண முடியாது. சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.